ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரீஃபண்ட் பற்றி தான். ஸோ ரீஃபண்ட் வந்துட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. முன்னாடியே பிரேக்குக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி பிரேக்குக்கு அப்புறமும் ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ பிரேக்குக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கவங்க எல்லாருக்குமே வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 8,000 to 9 மெம்பர்ஸ் வந்துட்டு வெரிஃபை பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 100 மெம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ பேமெண்ட் கொடுத்துட்டாங்க வித்ட்ரா கொடுத்து. ஸோ அவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கும், நேற்றே ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ ஏன்னா முந்தா நேற்று, அதாவது 29th வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு விட்ரா கொடுத்ததுக்கப்புறம் தான் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்று வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. 100 மெம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இதான் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது எதுக்காக அப்படி 100 மெம்பர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நியூ மெத்தடில் தான் நம்ம பேமெண்ட் எல்லாமே சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான். ஸோ எந்த பேங்க் இஷ்யூஸும் வரக்கூடாது. அதனால ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மற்ற மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே இன்னிலேருந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சண்டே வந்துட்டு லீவுனால மண்டேயும் அகெயின் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்துட்டு 100 மெம்பர்ஸ்க்கு ஃபுல்லாக அமௌண்ட் வந்திருக்கும். ஸோ 20% டிடக்ஷன் போக எல்லாமே வந்திருக்கும். மற்ற மெம்பர்ஸ்க்கு அப்படி ஃபஸ்ட்டு வந்துட்டு ரீஃபண்ட் அமௌண்ட் தான் கிடைக்கும். அவங்க ஒர்க்கிங் அமௌண்ட் வந்துட்டு அவங்களுக்கு மெயிலுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ பேமெண்ட் வந்துட்டு ரிசீவ் பண்ணவங்க அவங்களோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்எம்எஸ் வழியாக ரிசீவ் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு ப்ரூஃபு, இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இல்லை ஏடிஎம் மினி ஸ்டேட்மெண்ட்டு, இல்லை பாஸ்புக்கில் பிரிண்ட் எடுத்து, அந்த மாதிரி எந்த ப்ரூஃப்னாலும் ஷேர் பண்ணலாம். அது மெயில் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஷேர் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க்கிங் வேலெட்லேருந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க்கிங் அமௌண்ட்லேருந்து சென்ட் பண்ணும்போது நீங்கள் ரெஃபரல் அமௌண்ட்டாக ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அது அதில் வராது. அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கிறதுல உங்களுக்கு 20% போக மற்ற எல்லா அமௌண்ட்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இதே மாதிரி தான் மற்ற மெம்பர்ஸ்க்குமே. ஸோ ரீஃபண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒர்க்கிங் மெம்பர்ஸுக்கு தான் அந்த ரெஃபரல் அமௌண்ட் வரும். இது வந்துட்டு மெயினாக ரீஃபண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். மற்றபடி மற்ற மெம்பர்ஸ்க்கு எல்லாமே 1 by 1 இனிமேல் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஒர்க்கை வந்துட்டு டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். அவங்க அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு நோட்டீஸ் போர்டு போடுவாங்க. ஸோ எல்லாருமே நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.